மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படாத எந்த துறையுமே இருக்காது. சாஃப்ட்வேர் துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் துறையாக இருக்கட்டும், ஸோ அப்படி எல்லா துறைகள்லையும் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. சரிங்களா? இந்த எக்ஸலில் ஒரு சில நேரம் நம்ம ஒரு சில டாஸ்க்கை ரிப்பிட்டேட்டிவாக திரும்ப 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 பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அநேகருக்கு ஃபீல் ஆகும். சரிங்களா? நம்ம பண்ணுற இந்த டாஸ்க்கை எப்படி சுலபமாக்குறது, ஏதாவது ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் ஒரு சிலருக்கு எழும்பலாம். சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நம்ம பண்ணக்கூடிய வேலையை ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு சுலபமாக்குறதுக்கு தான் இந்த மேக்ரோ அப்படிங்கிறது உதவுது. சரிங்களா? மேக்ரோ அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, VBA அப்படிங்கிற கோடிங்கில் நம்ம ஒரு சில லைன்ஸ் ஆஃப் கோடை எழுதுறது மூலமாக எக்ஸலை நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். சரிங்களா? எப்படி இதை பயன்படுத்துறது, எப்படி நம்ம சிம்பிள் மேக்ரோ VBA கோடிங் எழுதுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸல் சீட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா? இந்த எக்ஸல் சீட்டுடைய பயன்பாடு என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கோங்களேன். அந்த ஹாஸ்பிட்டலில் அநேக விதமான நோயாளிகள் வருவாங்க. சரிங்களா? ஃபீவர்னால பாதிக்கப்பட்டவங்க, கோல்டுனால பாதிக்கப்பட்டவங்க, பேக் பெயின், அதுக்கப்புறம் ஹெட்டேக்ஸ், அப்படி ஒவ்வொரு வியாதியினால் வரக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தனி சீட்டில் அந்த நோயாளிகளை குறித்த தகவல்களை என்ட்ரு பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ ஃபீவர் அப்படிங்கிற சீட்டில் ஃபீவர்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகளுடைய தகவல்கள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு சீட்டுலையும் ஒவ்வொரு வகையான நோயாளிகளுடைய தகவல்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒருத்தர், அதாவது ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஈக்குவலண்டான சீட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்து நிறைய இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். மலேரியானால பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி வராரு, அவருக்கு உண்டான சீட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்மளால அந்த சீட்டை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான செயல். நீங்கள் கேட்கலாம், அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் பண்ணி வச்சிடலாமே, ஸோ அப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாமே. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மேக்சிமம், அதாவது ஃபீவர்னால தான் அதிக பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான சீட்டை முதல்ல வச்சிடறாங்க. இப்படி எந்த டிசீஸோ அதற்கு ஈக்குவலண்டான சீட்டை ஓப்பன் பண்ணி போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான செயல். இப்போ நம்ம மேக்ரோ எழுத போகிறோம். அந்த மேக்ரோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லிஸ்ட்டை மென்ஷன் பண்ண போகிறோம். அந்த லிஸ்ட்டில் எல்லா வகையான நோய்களையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். அந்த நோய்களை மென்ஷன் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்த உடனே டைரெக்டாக என்ன பண்ணிட போகுதுன்னா அந்த சீட்டை அதுவே ஓப்பன் பண்ணிடும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம VBA கோடு எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல கோடு எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி VBA எடிட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஸோ சரிங்களா? சீட்டில் ரைட் கிளிக் பண்ணி வியூ கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா VBA எடிட்டர் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? அதாவது விசுவல் பேசிக்ஸ் எடிட்டர் ஓப்பன் ஆயிரும். இதில் ஒவ்வொரு சீட்டுமே ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் ஒரு VBA கோடு எழுத ஆரம்பிக்கணும்னா இதில் மாடுல் அப்படிங்கிற ஒன்றை ஆட் பண்ணணும். இந்த மாடுல் அப்படிங்கிறத ஆட் பண்ணி அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், நம்மளுக்கு உண்டான VBA கோடு எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் இதில் மாடுல் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாமல் டைரெக்டாக எக்ஸல் சீட்லேருந்து கிரியேட் பண்ணி இதில் எப்படி அந்த மாடுல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த VBA எடிட்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா முதல்ல. ஸோ என்ன பண்ணுறோம்னா கரெக்டாக எந்த இடத்துல லிஸ்ட்டு வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் அதாவது சியில் 4th ரோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா அப்படின்னு கொடுத்து டேட்டா வேலிடேஷன் கொடுத்துட்டு என்ன வேணும், நம்மளுக்கு லிஸ்ட்டு தானே வேணும். லிஸ்ட்டு வேணும், எந்த வேல்யூக்கு லிஸ்ட்டு வேணும். சரிங்களா? அதாவது டெஃப்ல இருந்து ஆரம்பித்து சும்மா ஒரு கீழே வரைக்கும் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அந்த காலம் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், ஆனால் நான் கொஞ்சம் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? கொடுத்த உடனே இங்கே லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே எந்தெந்த டிசீஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோமோ அந்த டிசீஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பட்டன் அப்படிங்கிறத வைக்க போகிறோம். பட்டன் எப்படி வைப்பீங்கன்னா நான் ஷேப் அப்படிங்கிறத கொடுத்து அதை ஒரு பட்டனை யூஸ் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் அப்படிங்கிறது வைக்கிறேன். ஓகேங்களா? வச்சு என்ன பண்ணுறேன்னா அதில் டெக்ஸ்ட்டு வந்து சர்ச்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? சர்ச்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்போ சர்ச்னு கொடுத்து இந்த பட்டனை கொஞ்சம் ஷேப் கொடுத்துக்கிறேன். கரெக்டான ஷேப் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு இதை எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கோங்க. சரிங்களா? இந்த சைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சைஸை பெருசுப்படுத்திட்டு கலரையுமே நம்மளுக்கு தேவையான கலரை வச்சுட்டோம். ஓகேங்களா? இந்த பட்டனையுமே கரெக்டான இடத்துல வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பட்டனுக்கு தான் ஒரு VBA கோடு எழுத போகிறோம். அசைன் மேக்ரோன்னு கொடுக்குறேன்.
நியூ மேக்ரோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா, கொடுத்த உடனே என்ன ஆகிடுச்சு, முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் அப்படிங்கிற ஒன்று க்ரியேட் ஆகிருக்காது. ஆனால் இப்போது நம்ம மேக்ரோ கோடு அப்படிங்கிறத கொடுத்த உடனே இந்த மாடல் 1 அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த மாடல் 1 அப்படிங்கிறத நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ரீநேம் எதுவுமே பண்ணலை. சரிங்களா, ஸோ அந்த சேவ் நேம் அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா, அதாவது சர்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த மாடலுக்குள்ளே உள்ள ரவுண்ட் ரெக்டாங்கிள் 1_ கிளிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம கோடு எழுத போகிறோம். ஆல்ரெடி நம்ம நோட் பேடில் கோடு எழுதி வச்சுட்டோம். சரிங்களா, அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லி அந்த கோடு ஸ்டார்ட் ஆகும். அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோடு அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபார் ஈச் ஆப்ஜெக்ட், அதாவது எந்த ஆப்ஜெக்ட்னா சீட்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய சீட் இருக்குது. சரிங்களா, அதில் உள்ள ஒரே ஒரு சீட்டை மட்டும் அந்த ஆப்ஜெக்டில் சேவ் பண்ணிக்கும். சரிங்களா, சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம், வேல்யூ 1 வேல்யூ 2 அப்படிங்கிறது. வேல்யூ 1 என்ன பண்ணுதுன்னா அந்த சீட்டு நேம், அதாவது ஆப்ஜெக்ட் உள்ளே வருது, அந்த ஆப்ஜெக்டுடைய நேம் என்ன, அதாவது எந்த சீட்டோ அந்த சீட்டுடைய நேம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வேல்யூ 2 அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா டிசீஸ் அப்படிங்கிற சீட்டில் உள்ள C4 அப்படிங்கிற பிளேஸில், அதாவது C காலம் 4th ரோவில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி அது செக் பண்ணும். சரிங்களா, இப்போ C அப்படிங்கிற காலமில் 4th ரோவில் கேன்சர் அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. சரிங்களா, இந்த வேல்யூவை எடுத்து அப்படியே வேல்யூ 2ல் வந்து அசைன் பண்ணிக்கும். சரிங்களா, அசைன் பண்ணிவிட்டு திரும்ப இஃப் கண்டிஷன் செக் பண்ணுது, வேல்யூ 1 வேல்யூ 2, அதாவது ஒவ்வொரு சீட்டாக செக் பண்ணணும். பார்த்தீங்களா, எப்போ வேல்யூ 1ம் வேல்யூ 2ம் மேட்ச் ஆகுதோ அப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஆப்ஜெக்டை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும், அதாவது அந்த சீட்டை ஓப்பன் பண்ணிடும். ஓப்பன் பண்ணிட்டு ஃபார் ஈச் லூப்பு எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போது இந்த VBA கோடை சேவ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த எக்ஸல் அப்படிங்கிறது மேக்ரோ ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால மேக்ரோ ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணுமா எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்குது. சரிங்களா, நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஃபார்மேட்டில் சேவ் ஆயிரும். அதனால நோன்னு கொடுங்க. சரிங்களா, நோன்னு கொடுத்து அதில் எந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனில் எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சரிங்களா, கொடுத்துட்டு அதே மாதிரி மேக்ரோ டெமோ அப்படிங்கிற நேம்லேயே வச்சுட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, சேவ் கொடுத்துட்டு இந்த ஃபைல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நம்மகிட்ட 2 ஃபைல் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் எக்ஸல், இன்னொன்று வந்து மேக்ரோ எழுதின எக்ஸல். சரிங்களா, அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். சரிங்களா, அந்த ஐகான்ல இருந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம வந்து மேக்ரோ உள்ள எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எந்த சீட்டுக்கு நீங்கள் நேவிகேட் பண்ணணும், கேன்சர் அப்படிங்கிற சீட்டுக்கு நேவிகேட் பண்ணணும்னு கொடுத்தீங்கன்னா இப்போ கரெக்டாக கேன்சர் அப்படிங்கிற சீட்டுக்கு நேவிகேட் ஆகிட்டு வந்துருச்சு. பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் இன்னொரு சீட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிங்களா, டிசீஸ் அப்படிங்கிற சீட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன்னா கோல்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கரெக்டாக என்ன ஆகிடுச்சு, அந்த கோல்டு அப்படிங்கிற சீட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு மேக்ரோ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். பேசிக் லெவல் ஆஃப் VBA அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.